ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 19th சீரீஸ் ஃப்ரெஷ் சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேங்கிறதால லோவர் பாடிக்கான எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா? அதனால நான் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான வேரியேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களும் பழகிக்கோங்க. ஓகே, பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸ்டே டியூன்ட். இந்த எக்ஸசைஸோட பேர் ஸ்குவாட்டட் ஸ்டெப் அவுட். அதாவது ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்துட்டு காலை சைட்ஸில் எடுத்து வைக்கிறோம், திருப்பி கொண்டு வந்துடுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் கொண்டு வந்து வைப்போம், ஃப்ரண்ட்லேயும் கொண்டு வைப்போம், பின்னாடி வருவோம். அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டோட பண்ணுறவங்க ஒரு பக்கத்தில் செவரோ ஒரு ஃபர்னிச்சரோ வச்சுன்னு பண்ணுங்கள். அப்படி தனியாகவே பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபியூ கவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் கால் வலி இல்லாமல் இருந்ததுன்னா அதிகமாக பண்ணலாம். ஓகே, பாருங்கள். முதல்ல ஸ்குவாட் பொசிஷன் நல்லா உட்கார்ற மாதிரி போயிடுங்க. அதுக்கப்புறம் காலை சைடில் வைங்க. இந்த காலை இப்போ இதோட வைங்க. இதே பொசிஷனில் இருக்கணும், எழுந்துக்கக்கூடாது. திருப்பியும் பழைய பொசிஷனுக்கே போயிடணும், உட்கார்ந்த நிலைமையிலேயே தான் இருக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வேணால் எழுந்துக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஆனால் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் கண்டினியூஸாக 5 தடவை ஒரு பக்கமும் பண்ணணும். இப்போ ட்ரை பண்ணுவோமா? உட்கார்றேன், நல்லா பின்னாடி தள்ளிட்டு சேர் இங்கே இருக்க மாதிரி நினச்சிட்டு உட்காருங்க. 1 2, திருப்பியும் பேக் வந்துடணும். 1 2, எழுந்துக்க வேணாம், ட்ரை பண்ணலாம் எவ்வளோ முடியுமோன்னு. 1 2 1 2, 2 தடவை பண்ணியிருக்கோமா? 1 2 1 2, இன்னொரு தடவை பண்ணிடலாமா? 1 2, எழக்கூடாது. 1 2 1 2 1 2. சின்ன டிஸ்டன்ஸில் சைடில் எடுத்து வச்சா கூட போதும், ரொம்ப லாங்காக எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு அப்படி பழகிக்கோங்க. அதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவீங்க, தொடலாம் ரொம்ப வலிக்கும். ஓகே, இப்போ இதே தான் இந்த பக்கம் பண்ணலாமா? ஸ்குவாட் பொசிஷன் வந்துடுறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2. பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது, பட் பண்ணிடுவோம். 1 2, இன்னும் 2 தடவை இல்லையா? 1 2 1 2 1 2 1 2. இது மாதிரி 3 செட்ஸ் பண்ணுங்க. அதாவது 5 தடவை எடுத்து வைக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் 5 தடவை எடுத்து வைக்கிறீங்களா? ஒரு ஷார்ட் பிரேக் கொடுத்துட்றீங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு செட், அதுக்கப்புறம் பிரேக், தென் தேர்ட் செட். இது மாதிரி கண்டினியூஸாக பண்ணுவோம். இப்போ அடுத்த வேரியேஷன் பண்ணுவோம். ஸ்குவாட் பொசிஷன்லேயே தான் ஃப்ரண்ட்டில் காலை வச்சு காலை அடுத்த காலை எடுத்து வைக்கணும், பின்னாடி வரணும். இதே மாதிரி தான், ஆனால் முன்னாடி பின்னாடி போகணும். பாருங்கள், ஸ்குவாட் பண்ணிக்கிறேன்னா நல்ல சேரில் உட்கார்ற மாதிரி நினச்சிக்கோங்க. 1 2 1 2. இது ஏறக்குறைய அந்த டக் வாக் மாதிரி தான் முன்ன சொல்லி கொடுத்தது, பட் தொடர்ச்சியாக நடக்காமல் ஒரே இடத்துல ஸ்டாட்டிக்காக பண்ணுறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. அவ்வளோதான், முடிச்சாச்சு. அடுத்தது முடியாதவங்க சப்போர்ட்டோட எப்படி பண்ணணும்னு ஒரு தடவை பண்ணி காமிச்சிடுறேன். பாருங்க, இப்படி ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்துக்கோங்க. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. உட்காந்துக்கிறோமா சேர்ல இருக்க மாதிரி? 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. அப்போ ஃபுல்லாக சப்போர்ட் எடுத்துக்கிறதால நமக்கு அவ்வளோவா பெயின்ஃபுல்லாக இருக்காது, நிறைய தடவை பண்ண முடியும். சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சா கூட போதும், ரொம்ப அகலமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1 2 1 2. இப்போ அதையே ரைட் சைடு பண்ணுவோம் சப்போர்ட்டோட. 1 2 1 2 1 2 1 2 1 2
1 2 1 2 1 2 1 2 1 2. ஸோ இந்த உட்கார பொசிஷன் மாறக்கூடாது, முடிகிற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஒவ்வொரு வேரியேஷன்லையும் 5 தடவை ஒவ்வொரு சைட்ஸில் பண்ணோம். சப்போர்ட் இல்லாமல் பண்ணோம், சப்போர்ட்டோடையும் பண்ணோம். ரெண்டும் பண்ணும்போது நல்லா எபிலிட்டியோடு இருக்கவங்களுக்கே கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சப்போர்ட்டோடையும் கூட தைஸ் எல்லாம் ரொம்ப வலியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லட்டா? அதாவது இது கீழ் பாடியை கான்சென்ட்ரேட் பண்ணுறதால தொடைக்கு ரொம்ப வலு கூட்டக்கூடிய எக்ஸசைஸ். பார்த்தீங்கன்னா பண்ணும்போதே உங்களுக்கு முட்டிக்கிட்ட இருக்கிற தசைகளெல்லாம் இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப வலியே எடுக்கும். ஸோ அந்த இடத்துல நிறைய ஃபேட் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறவங்க, அந்த இடத்துல காலை ஸ்லிம் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸை சப்போர்ட்டோடையோ சப்போர்ட் இல்லாமையோ தொடர்ச்சியாக பண்ணுங்கள். கால் கட்டாயம் தொடை இடத்துல ஸ்லிம் டவுன் பண்ணால் ஃபேட் எடுக்க முடியும். ஓகே, அது ஒரு பெனிஃபிட். அடுத்த பெனிஃபிட் மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் அதிகமாகும். ஏதோ நம்ம ஓடி ஆடி பண்ணுற மாதிரி தான் ஹார்ட் ரேட் அதிகமாகி மூச்சு இறைக்கும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபுல் பாடி வெயிட்டை ஸ்குவாட் பொசிஷனில் வச்சு நகர்த்தி எடுக்கிறோம் இல்லையா, அதனால் நம்ம ஹார்ட் ரேட் அதிகமாகும். அதாவது சர்க்குலேஷன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கே தெரியும், இத்தனை நாள் நான் டெய்லி சொல்லி தான் இருக்கேன், ஹார்ட் ரேட் அதிகமாகி சர்க்குலேஷன் அதிகப்படுத்துதுனாலே உங்களுக்குலாம் தெரியும் அவ்வளோ எனர்ஜி பர்ன் பண்ணுறோம். அதனால் வெயிட் லாஸை கட்டாயம் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஓவராலாக பாடியில் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அது தவிர்த்து அட்லீஸ்ட் வெயிட்டை மெயின்டைன் பண்ணலாம் அதிகமாக்காம. ஸோ இது வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிட்டு வரணும். இந்த எக்ஸசைஸ் ஜாயின்ஸ்லேயும் ஜென்டலாக இருக்கும், அந்த இடத்துக்கும் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்தும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தவிர்த்து ஃபுல் லெக்ஸையே டோன் பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், காலில் இருக்கிற ஃபேட்டு தொடையில் இருக்கிற ஃபேட்டு போகும். ஓவராலாகவே கால் நல்ல மஸ்குலராக இருக்கும், ஃபேட்டெல்லாம் இல்லாமல் ஸ்லிம் டவுன் பண்ண முடியும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வலி எடுத்தாலும் கொஞ்சம் சப்போர்ட்டோடையாவது பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம இத்தனை நாள் யூஸ் பண்ணாத மசில்ஸ் எல்லாம் எப்படி இன்வால்வ் பண்ணுறோம். வலி எடுக்கும் போது தெரியும், ஓ இத்தனை நாள் நம்ம இந்த மசில்ஸ்லாம் யூஸ் பண்ணாமே வச்சுருக்கோமா. அப்போ நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் புது மூவோட வந்து உங்களெல்லாம் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.